இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல். வெளியில் வந்து வெயில் நம்மளை காட்டுன்னு காட்டுது, தாங்க முடியல. அதனால நம்மளோட பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்காக 2 விதமான ட்ரிங்க் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பைனாப்பிள் வச்சு, ஸோ பைனாப்பிள் வச்சு, அதாவது அன்னாசி பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஸ்லைட்டாக வந்து ஒரு 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 மெடிட்ரேனியன் ஸ்டைலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம அதில் வந்து அந்த ரோஸ் சிரப்லாம் வச்சு பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிங்க்கு. 2வது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற அலோவேரா, அதாவது சோத்துக்கத்தாழை இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு மோர். ஆனால் ஜென்ரலாக என்ன ஆகும்னா இந்த சோத்துக்கத்தாழை வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த ட்ரிங்கை வந்து அப்படியே கெமாஃப்ளாஷ் பண்ண போகிறேன். அதாவது என்ன சொல்லுவாங்க, அதாவது அந்த கசப்பை போக்குறதுக்காக பல விதமான சமாச்சாரம் உள்ளே சேர்த்து ஒரு அருமையான ஒரு ட்ரிங்க் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ சோற்றுக்கற்றாழை ஜூஸ் மற்றும் நம்மளோட பைனாப்பிள் மாக்டெயிலோட தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பைனாப்பிள் மாக்டெயில் செய்ய தேவையான பொருட்கள்: பைனாப்பிள் ஜூஸ் 1 டம்ளர், வழுக்கையுடன் கூடிய இளநீர் 1, சர்க்கரை தேவையான அளவு, அப்புறம் ரோஸ் சிரப் தேவையான அளவு. சோற்று கற்றாழை ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சோற்று கற்றாழை 1, தயிர் 1 கப், பனங்கள் கண்டு இல்லாட்டி ப்ரௌன் சுகர் சிறிது, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைனாப்பிள் மாக்டெயில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பைனாப்பிள் மாக்டெயிலுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழத்தை வாங்கிட்டு வந்து அதை தோலை எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். இதை ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம வந்து குடிப்போம். பட் இன்றைக்கி வந்து அந்த ஸ்லைட்டாக எனக்கு கொஞ்சம் மாற்றி, ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஏதாவது புதுசாக பண்ணால் தான் வந்து வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குது, பிள்ளைங்களுக்கு பிடிக்குது. ஸோ அதனால் அது இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக இந்த அன்னாசி பழ ஜூஸில் சில ப்ராடக்ட்ஸை உள்ளே போட போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சீனி வந்து ஜென்ரலாக எந்த வித ஜூஸில் நம்ம கலந்தாலுமே சீக்கிரம் கரப்படாது. அதனால் என்ன பண்ணலான்னா, லைட்டாக மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இல்லாட்டி 3 டீஸ்பூன் பவுடர் சீனி சேர்த்தாலே போகிறோம். ஸோ இந்த அன்னாசி பழ ஜூஸில் ஃபஸ்ட்டு சீனி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இதை கிட்ஸ் தான் குடிக்க போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஸ்லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்குங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஸ் சேர்க்கணும். ஸோ ஐஸ் எடுத்துக்குவோம். ஓகே, அப்புறம் இதில் வந்து இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட இளநீ, இந்த இளநீ தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்க்குறேன். அப்புறம் அந்த இளநியோட வலுவை வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்க்குறேன். இப்போ இதோட கொஞ்சோண்டு ரோஸ் சிரப், ஒரு 3 இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப். ஸோ ஒரு சூப்பரான மாக்டெயில் ஆயிடுச்சு. நம்மளோட பைனாப்பிள் ஜூஸோட கலரும் மாதிரி சூப்பரான ஒரு ஜூஸ் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இதோட என்ன, நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி, நம்மளோட மாக்டெயில் வந்து ரெடி. இதை வந்து இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குட்டி குட்டியாக நம்மளோட அந்த பீசஸ் இருக்குது தெரியுமா, அந்த இளநீ பீசஸ். ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரிங்க்கோட ஹைலைட்டே. இதை குடிக்கும் போது அப்படி ஒரு ஸ்ட்ராவோட சேர்த்து ஒரு பெரிய ஸ்பூனு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு ட்ரிங்க்கு. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். இந்த பீசஸ் அதான் ஹைலைட். அருமையான ஒரு ட்ரிங்க்கு, குயிக் அண்ட் ஈஸியாக கூட பண்ணலாம். ஜஸ்ட் பைனாப்பிள் மட்டும் நல்ல, அதாவது பைனாப்பிளை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அதில் கொஞ்சம் சக்கை வரும், அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிஷ் வந்து முடிஞ்சு போச்சு. 2வது வந்து நான் சொன்னேன் சோத்துக்கத்தாழை வச்சு
ஒரு அருமையான ஒரு மோர், ஒரு ஜூஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு இந்த சோத்துக்கத்தாழையில் உள்ளே வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும், அந்த ஜெல்லியை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சோத்துக்கத்தாழை கட் பண்ணும்போது உங்களோட கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஷார்ப்பாக இருந்தால் வந்து இது அழகாக வராது. அதனால் கொஞ்சம் நான் இன்றைக்கி அதனால் பட்டர் நைஃப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை லேசாக கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டு ஸோ அந்த ஸ்கின் வந்து நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த ஸ்கின் எடுத்தாச்சு இப்போ கம்ப்ளீட்டாக. இப்போ உள்ளே இருக்க இந்த ஜெல்லி இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து மிக்சியில் போடுவோம். நைஸ். இப்போ நீங்கள் வெளியில் போய் நீங்கள் வந்து அலோவேரா மோர் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மோரோட போட்டு கொடுத்துருவாங்க. நல்ல கசப்பாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி பிள்ளைங்களும் சேர்த்து குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த ஜெல்லியை எடுத்துட்டு ஓகே ட்ராஷ் பண்ணிக்கலாம். இதோட தயிர், அப்புறம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஏன்னா நான் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அடிக்கிறோன்னு பாருங்கள், ஆனால் வந்து இதோட எண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பச்சை மிளகா. இப்போ இந்த பச்சை மிளகாவோட ட்ரிக் என்னென்னா, ஃபுல் மிளகா போட்டுட்டிங்கன்னா ரொம்ப காரமாக போயிடும். அதனால் இந்த ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்து போடலாம். ஓகே. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதையும் சும்மா 1-2 கட் பண்ணி உள்ளே போடுவோம். இதோட நல்ல 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம். பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு. பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிங்க்கு. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் கடைசியாக நான் வந்து பனங்கள் கண்டு அதை வந்து சேர்க்கலாம். இல்லாட்டி வந்து உங்கள் வீட்டில் ப்ரௌன் சுகர் இருந்தால் அதையும் சேர்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஒன்று அந்த கசப்பாக இருக்கும் இல்லையா, அந்த அலோவேராவோட கசப்பு தன்மையை வந்து இதெல்லாம் குறைக்கும். ஸோ தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போ மிக்ஸியை ஆன் பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பீட் பண்ணிக்குவோம். ஓகே, சூப்பர். ஸோ இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பட் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்க்க போகிறேன். அதை சேர்த்துட்டு சும்மா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரில் இந்த மோரை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அருமையான நம்மளோட அலோவேரா ட்ரிங்க் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நைஸ். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த 2 ட்ரிங்க்கையும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு சூப்பர் கூல் அண்ட் ட்ரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப். பாய்.